ஒரு மாபெரும் அபரிதமான ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நீங்க உணரணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி சொன்ன விஷயங்களை எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சா நீங்க எதிர்பாராம உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அபரிதமான ஒரு எனர்ஜியை தெரிஞ்சுப்பீங்க. அந்த எனர்ஜி உங்களுக்கு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களை பெஸ்டா ஆக ஆரம்பிக்கும். சோ அதனால் முதல்ல நீங்க எல்லாம் கேட்டாலும் இது தன்னம்பிக்கையா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை எடுத்துட்டு போறதுக்கான சூழலை ஏற்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களை கேள்வி கேளுங்க. செகண்ட் பண்ண வேண்டியது வெக்கமானம் சூடு சோனையை தவிர்த்துருங்க. தேர்ட் நீங்க பண்ண வேண்டியது இந்த விற்பனை துறையை காதலி. உலகத்துல இதை விட ஒரு பெஸ்ட் துறை இல்லவே இல்லை. காந்திஜி இந்தியாவிற்கு என்ன பண்ணாரோ, அன்னை தெரசா குழந்தைகளுக்காக என்ன பண்ணாரோ, நம்மளை பெற்ற தாய் நமக்கு என்ன பண்ணாங்களோ, இது பேரெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேவை, தயவு, பரிவு அப்படிங்கிற விஷயத்தை செய்யக்கூடிய உலகத்துல ஒரே ஒரு துறை விற்பனை துறை மட்டுமே. எப்படி இன்ஜினியருக்கு டாக்டருக்கெல்லாம் ஒரு வார்த்தை போடுறாங்களோ முன்னாடி, சரியான விற்பனையாளராக இருந்தா சங்கடமே படாம விற்பனையாளர்னு போட்டு உங்க பேரை சொல்லலாம். நிறுவனத்துக்குள்ள மட்டும் இல்ல, எங்க போனாலும். ஏன்னா வரக்கூடிய ஒருத்தங்களை மனதார திருப்திப்படுத்தி அவங்களை ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரே நபர் உலகத்துல தாயை அடுத்தது ஒரு விற்பனையாளர் மட்டும்தான். அந்த திருப்தியை பண்ணக்கூடிய விற்பனையாளர் அந்த துறையில திருப்தியா எப்ப இருக்கிறீங்களோ அப்பதான் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால லவ் பண்ணுங்க, 100% லவ் பண்ணுங்க. அது விற்பனையை எல்லாம் விட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்ப என்கிட்ட இருக்கக்கூடிய பல நான் கஸ்டமர்னு சொல்லலாம். இப்ப அவங்க எல்லாம் என் கஸ்டமர் இல்லாம சொந்தக்காரங்களா தான் இருக்கிறாங்க. பட் இவங்கெல்லாம் என்கிட்ட ஒரு காலத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நோட்டீஸ் வாங்கினவங்களா இருப்பாங்க, ஒரு விசிட்டிங் கார்டு வாங்கினவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி மீட்டிங்ல ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஆனா அவங்க எனக்கு எல்லாம் கஸ்டமரா மாறிட்டாங்க. இப்ப அவங்க எனக்கு சொந்தக்காரங்களா மாறிட்டாங்க. அந்த ஊருக்கு போனோம்னா உரிமையா கூப்பிட்டு அவங்க வீட்டுல தங்க வைக்கிறதுல இருந்து எல்லாம் பண்றாங்க. காரணம் என்ன? அந்த ஒரு நொடியில, அந்த ஒரு நிமிடத்துல, அந்த ஒரு நாள்ல அவங்க வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்த அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுத்தோம். அதனால அவங்க கூட தொடர்பு வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் இது ஒரு சின்ன ஊர் தான். மறுபடியும் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஒரு காலத்துலதான் பொங்கலுக்கும் தீபாவளிக்கு வந்துட்டு இருந்த மக்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. இப்ப எப்ப தோணுதோ அப்ப துணி கடைக்கு வருவாங்க, துணி வாங்குவாங்க. அப்படி துணி கடைக்கும் துணி வாங்குறதுக்கும் உங்க சென்னை சில்க்ஸ் நிறுவனத்துக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்க சென்னை சில்க்ஸ் பேரை பார்த்தோ, காஜல் அகர்வால் டான்ஸ் ஆடுறத பார்த்தோ, வேற ஏதாவது ஆக்டர் சொல்றத பார்த்தோ, முன்னாடி வந்து வரக்கூடிய சில்னஸ பார்த்தோ வரக்கூடாது. உள்ள வந்து உங்க பேரை சொல்லி அவங்க கூப்பிட வச்சுட்டீங்கன்னா அதுதான் உண்மையான விற்பனையாளரோட தகுதியே. நீங்க கர்ச்சீப் கூட வித்துட்டு போயிடலாம், தப்பில்லை. ஒரு பட்டு சாரியை தான் வித்தா நீங்க சிறந்த விற்பனையும் இல்லை. ஒரு கர்ச்சீப்பை வித்தாலும் கூட அடுத்த டைம் வந்து நான் இவர்கிட்ட தாங்க பேசணும், இவருக்கு தாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு ரிசப்ஷன்லயே கேட்கணும். அவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு ரிசப்ஷன்ல இருக்கிறவங்களே சொல்லணும். இல்லைங்க அவர் இந்த ஏரியால இப்ப இருந்தாருங்க அப்படின்னு உங்களை தேடி வந்து எப்ப வாடிக்கையாளர் உங்க பேரை சொல்ல வைக்கிறீங்களோ அப்பவே நீங்க முதல் கட்டமாக உங்களோட பேரார்வத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அந்த பேரார்வத்துக்கு உங்களை நீங்களே தயார் பண்ணுங்க. தயார் பண்ணணும் இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அப்படி பயன்படுத்த ஆரம்பிக்க தான் மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கூட ஆரம்பிக்கும். அந்த கூடுதலை ஏற்படுத்து. பிளஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிறுவனத்துல ஒரு விஷயத்துக்காக என்ட்ரி ஆக முயற்சி பண்ணணும். பட் இன்னும் டிஸ்கஷன்ல இருக்கு, நின்று வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நிறைய கண்டென்ட் எது உங்களுக்கு மெயினா கொடுக்கணும் அப்படின்னு தெரியாத காட்டிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நம்ம எல்லாருமே நின்று வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான், நம்ம எல்லாருமே என்னை உள்பட. சோ இந்த நின்று வேலை செஞ்சுட்டு இருக்க இயல்பா வந்து ஒரு 40 வயசுக்கு மேல காலுக்கு கீழே ஒரு சின்ன டிசீஸ் ஒன்று வரும், நோய் ஒன்று வரும். அது பேர் வெரிகோஸ்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு ஆக்சுவலா வந்து நேச்சுரலான மருத்துவமெல்லாம் எதுவுமே இல்லை. அது சரிப்படுத்தவும் முடியாது, தொடர்ந்து வரும். கால் முதுகு வலி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது மாறும். சோ அதற்கு நீங்க சிம்பிளா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்க. 2 விஷயம், 90-10-90 அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்துங்க. அது என்ன அப்படின்னா 90 நிமிஷம் ஒரு வேலையை செய்யணும்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு சின்ன வேற வேலையை செய்யறதுக்கோ வேற பிரேக் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. 90 நிமிஷம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தண்ணி குடிக்கிறதோ அல்லது வித்துட்டே இருக்கிறோம் டக்கு எடுத்து பொருள் எடுக்க போறதுக்கோ அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் போய் சைன் வாங்கிட்டு வரதுக்கோ ஒரு மெயில் பார்த்துட்டு வரதுக்கோ அந்த மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் சரி 90 நிமிஷம் பண்ணிட்டு 10 நிமிஷம் பிரேக் பண்ணுங்க. இது கூகுள் நிறுவனத்துல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட். ஏன்னா ஒரு மனிதர் 90 நிமிஷத்துக்கு மேல அவங்களோட முழு ப்ரொடக்டிவிட்டியை முழு திறனை வெளிப்படுத்தவே முடியாது. அது சினிமா பார்க்குற நபர்களாக இருந்தாலும் சரி 90 மினிட்ஸ் தான் அதிகபட்சமா. அதனாலதான் சினிமால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு ஸ்கிரீனை மாத்திட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு ஏரியாவை மாத்துவாங்க. சங்கர் காமிப்பார் 7
அதிசயங்களை காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா 7 அதிசயங்கள் 3 நிமிஷத்துல காமிச்சிருவாங்க. ஏன் இந்த 3 நிமிஷம் பாட்டுல 7 அதிசயங்களை காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கண்ணு ஒரு விஷயத்தை தொடர்ந்து பார்த்துச்சுன்னா அடுத்தது எதிர்பார்க்கும், அடுத்ததுக்குள்ள போகணும். அதுக்காக தான் டக்குன்னு மாத்துறாங்க. சோ 90 நிமிஷத்துக்கு ஒரு முறை பிரேக் பண்ணுங்க. எப்போதுமே விற்கும் போது தயவு செஞ்சு ஷோல்டருக்கு நேரம் உங்க காலை வைங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாண்டர்ட் ஈஸ் அப்படிங்கிற ஏரியால கால் இருக்கணும். தோள்பட்டைக்கு நேரம் காலை வச்சு முதுகு தண்டு நேரா கழுத்து சீரா எப்போதுமே வைங்க. இப்ப இளம் வயது ஒண்ணுமே தெரியாது. ஆனால் இப்போ நைட்டு போய் படுக்கும் போது எதிர்பாராம வரக்கூடிய முதுகு பிடிப்போ, கேஸ் பிடிப்போ, முதுகு வலியோ, கால் வலியோ, கெண்டக்கால் வலியோ வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நீங்க நிக்கக்கூடிய பொசிஷன் சரியில்லை. சோ அந்த நிக்கக்கூடிய ஏரியாவை மாத்துங்க. ஷோல்டரை ஸ்ட்ரைட்டா வைங்க. அதுக்கு நேரம் காலை வைங்க. ஒண்ணு கஸ்டமர் இல்லாத நேரத்துல ஒண்ணு பண்ணுங்க. உங்க பாதம் இப்படி இருக்கும், அந்த பாதத்தை லைட்டா மேல தூக்கி கீழே வைங்க. மேல தூக்கி கீழே வைங்க. ஒரு 5 டைம் பண்ணீங்கன்னா போதும். லைக் நிக்கிறீங்கன்னா மேல உந்தி எவ்வளவு செகண்ட் நிக்க வைக்க முடியுமோ வச்சுட்டு கீழே வைங்க. இப்படி பண்ணுனா என்ன நடக்கும்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் அப்படியே இழுத்து அப்படியே விடும். அப்படி விடும்போது ரத்த ஓட்டம் சீராகும், ஆக்சிஜன் பியூரா முழுசா உள்ள போக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ் நடந்துச்சுனாவே நரம்பு சுருள்றதோ, கால் சம்பந்தப்பட்ட வலியோ, உடல் வலியோ வரவே வராது. சிம்பிள் ப்ராசஸ், தயவு செஞ்சு பண்ணுங்க. இல்லை இது ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு இது பேர் உங்களுக்கு நோய்னு சொல்லுவாங்க. பட் இதை பண்ணுனீங்கன்னா உங்க முகமும் இயல்பாகவே பிரைட் ஆகும். சரிங்களா? நான் குமரன் தங்கவாளிகள் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புன்னகைகள் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் முகத்தில் புன்னகை ஜொலிக்க வேண்டும் அப்படிங்கிறதா. சோ மேக்ஸிமம் புன்னகையோட இருங்க. காசு நிறைய வரணும்னா சிரிச்சுட்டே. இது சமீபத்துல நான் யூடியூப்ல போட்டு ஒரு 50,000 பேர் பார்த்திருக்காங்க. அதுல சொல்லக்கூடிய விஷயம், அக்ஷய திருதிக்கு என்ன நகை வாங்குறீங்களோ வாங்கலையோ தயவு செஞ்சு அன்னையிலிருந்து புன்னகையை மட்டும் வாங்க ஆரம்பிங்க. எங்க வாங்குறதுங்க அப்படின்னா உங்களுக்குள்ளதான். சோ சிரிச்ச முகம் அப்படிங்கிறது தாமரமா இருக்கும். தாமரை மேல உட்கார்ந்து இருக்கிறது லட்சுமி. அந்த லட்சுமி கடாட்சம் தாமரை மேல வர்றதுக்கு காரணம், தாமரை மொக்கு தாமரை எப்பவுமே லட்சுமி உட்கார மாட்டாங்க, விரிஞ்சாதான் லட்சுமி உட்காருவாங்க. உங்க முகம் விரிஞ்சாவே அது லட்சுமி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அந்த லட்சுமி கடாட்சம் வந்துருச்சுனாவே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. சோ எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருக்க முயற்சி பண்ணுங்க. ஸ்டாண்டிங் பொசிஷன் வைங்க. ஓகேங்களா? கடைசியா ஒரு 2 விஷயம் பேசுறதுக்கு முன்னாடி, நிறைய பேர் ஆல்ரெடி பேச்ச கேட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகளை கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் எடுத்துட்டா இன்னொரு 15 நிமிடங்களுக்கு. எனக்கு தேவையை கொடுத்தாதான் பெஸ்டா இருக்கும். நான் மட்டும் என்னோட பொருளை மட்டும் வித்துட்டு போயிட்டேன்னா கஸ்டமரோட தேவையை எனக்கு தெரியாதுல்ல. ஏதாவது கேள்விகள் கேட்கலாம். அபிஷியல் கேள்வி கேட்கணும் அவசியமே இல்லை. அபிஷியல் சொல்லித்தரக்கு உங்களோட மேலதிகாரிகள் தயார் நிலையில் எப்போதுமே இருக்கிறாங்க. அன்அபிஷியலா வேற ஏதாவது பர்சனல் லைஃபுக்கு ஏதாவது இருந்தாலும் கேட்கலாம். இந்த கேட்கறதுக்கே இப்படி தடுமாறுதுன்னா நீங்க எப்படி உங்களுக்குள்ள கேட்பீங்க, உங்க கடவுள்கிட்ட கேட்பீங்க, உங்களோட நிறுவனத்துல சார் நான் ஜெயிக்காததுக்கு காரணம் இதுதான், நான் சரியா என் கஸ்டமரை திருப்தி பண்ணாததுக்கு காரணம் இதுதான் எப்படின்னு கேட்பீங்க. அதனால ஏதாவது கேளுங்க. எப்ப முடிப்பீங்கிற கேள்விக்கு 15 நிமிஷம் முடிச்சிருவேன். அடுத்த கேள்வி வேற ஏதாவது கேளுங்க. ஹலோ பஸ் இருக்கிறீங்களா? யார் வேணாலும் கேட்கலாம். ஏன்னா இந்த கேள்வி என்னோட ஆபீஸ்ல இருந்து கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு 2000 ரூபாய் வாங்குவேன். எங்க ஆபீஸ்ல வந்து எனக்கு முன்னாடி வந்து கேட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து உட்காரணும். உட்கார்ந்து நான் சில கேள்வி உங்கள்கிட்ட கேட்டு நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டு கிளியர் பண்றதுக்கு நான் ஒரு 2000 ரூபாய் வாங்க ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. சரிங்களா? உங்களுக்கு 2000 ரூபாய் வாங்க போறது கேள்வி மட்டும் தான் கேட்கறேன். உங்க லைஃப்க்கு தான். தியானம் இருக்குன்னு கூட பேச ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா கேள்வின்னு கேட்டா எல்லாரும் தியான நிலைக்கு அமைதியாயிருவீங்க. கேட்கலாம் எதா இருந்தாலுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு காசு வாங்கிட்டு நான் மத்தவங்க கேட்கறதுக்கு நான் நிறுத்தி கேட்க வச்சுட்டு இருக்கேன். இந்த நேரம் பேசுறது இந்த கேட்டல் பத்தி தான். கேட்கதான் கிடைக்கும். உலகத்துல முதல் முறையே கேட்டவன் யாரு அப்படின்னா மிருகம். அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சோம்னா ஆனவன் தான் மனிதன். அந்த மனிதன் இப்ப கேட்கக்கூடிய கேள்வியில உருவாகிறது தான் இறைவன் அப்படிங்கக்கூடிய சித்தர்கள் கேட்டீர்கள் 7ஆம் அறிவே. சோ கேட்டல எங்கெங்க யார் யார் கேட்டாங்க தெரிஞ்சுக்கங்க.
ஒருத்தன் மரத்துக்கடியில படுத்துட்டு இருந்தான், தொப்புன்னு ஒரு விழுந்துச்சு. ஏன்டா விழுந்துச்சுன்னு கேள்வி கேட்டா அவன் கண்டுபிடிச்சதுதான் புவியீர்ப்பு சக்தி. ஒருத்தன் சுடுதண்ணி வச்சான், டபடபடன்னு தட்டு அடிச்சுட்டு இருந்துச்சு. ஏன்டா சுடுதண்ணி அடிக்குதுன்னு கேள்வி கேட்டான், அவன் கண்டுபிடிச்சதுதான் நீராவி என்ஜின். பறவை பறக்குது, நான் பறக்க முடியாதான்னு ஒருத்தன் சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடையில இருந்து கேள்வி கேட்டான். சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடை, சைக்கிள் தயாரிக்கிற கடை இல்ல, சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடையில இருந்து. எஸ் ஓகே, இந்த பிட் எதுக்கு தராங்கன்னா சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் சீக்கிரமா முடிக்க வேண்டாங்க, கொஞ்சம் லேட்டா முடியும்னு சொல்லியிருக்கீங்க. சோ நன்றி, பிட்டு கொடுத்ததுக்கு நன்றிங்க. எனிவே, சோ கேள்விதான் வாழ்க்கையை மாட்டும். சரிங்களா? இப்ப இது கொடுக்கலன்னா நானும் இப்ப முடிச்சுட்டு போயிருப்பேன். இது கேள்விதான், இது கொடுக்கணும் யோசிக்கணும். டக்குனு கொண்டு வந்து பிட்டை கொடுத்தாதான் யோசிப்போம், யோசிச்சாதான் பிரசன்டேஷன் பண்ணவே முடியும். சரிங்களா? சோ இந்த கேள்வியை கேட்கும் போது ரைட் பிரதர்ஸ் அப்படிங்கறது விமானம் கண்டுபிடிச்சாங்க. ஆனா கண்டுபிடிக்கும் போது அவங்க வச்சிருந்த சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடைங்க. ஆளினால் அழகராஜா வச்சிருந்த மாதிரி ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடை தான் வச்சிருந்தாங்க. ஆனா கடையில இருக்கும் போது அவங்களுக்கு உருவான கேள்வி என்ன தெரியுமா? இதோ பறக்குது வருப்பா பறவை, இந்த மாதிரி நம்ம மனுஷன் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு கேனத்தனமா கேட்ட ஒரு கேள்விதான். ஆனா இப்ப அவங்கதான் பெஸ்ட் அந்த கேள்வியை கேட்ட காடி. இந்த கேள்வியை கேட்ட காடிதான் எல்லாமே வளருதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நம்ம ஊர் அதுக்கு இன்னும் உச்சகட்டமா நம்ம எல்லாருமே சொல்லுவோம், உண்மை அறிந்தால் உண்மை அறிந்தால். எம்ஜிஆர் பாட்டு தான் தெரியும். முதல்ல இந்த உண்மை அறிந்தால் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினவர் வந்து சாக்ரட்டிஸ். போன வாரம் வந்து புத்தக நாள்னு ஒரு நாள் வந்துச்சு. எந்த தேதி யாருக்கா தெரியுமா? புத்தக நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் வரும். காதலர் தினம் ரொம்ப ஈஸியா தெரிஞ்சிடும். கடைசியா மே தினம் ஒண்ணு கிடைக்கிறதுனால அந்த 1ஆம் தேதின்னு சொல்லிடுவோம். அஜித் குமாரோட கனெக்ட் பண்ற காட்டிக்கு புத்தக தினம்னு ஒண்ணு போச்சு. அது யாருக்கா தெரியுமா? 27. வேற வேற ஏதாவது பதில்? ஏப்ரல் 5. ஓகே, அது நிறைய அந்த புக் எக்ஸ்போல மாறி மாறி டேட்ல நடந்தங்காட்டி உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கும். சாக்ரட்டிஸ் பிறந்த நாள்